ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு 3 நாளாக வீடியோ போட முடியல. உங்களுக்கு தெரியும், நான் கடைசி வீடியோ போடும்போதே ரொம்ப முடியாமல் தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபீவர், கோல்டு எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போது நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வர ஃபீவர்லாம் கண்டிப்பாக ஒரு வாரமாச்சு தங்கிட்டு தான் போவாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, டேப்லெட் சாப்பிட தான் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பெட்டர், அன்னைக்கு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். தொண்டை கட்டியிருக்கு, அந்த நோஸ் பிளாக்லாம் இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முக்கியமான வீடியோலாம் இருக்குது. முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நான் மார்கழி ஃபஸ்ட் அன்னைக்கே போட வேண்டியது. பட் என்னால் உடம்பு முடியாத ரீசனால் போட முடியல. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சங்கடப்பட்டுட்ருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா, லலிதா சகஸ்ரநாமம் இருக்குது இல்லைங்களா? அந்த லலிதா சகஸ்ரநாமம் முழுசாக படிக்க முடியாதவங்க கூட அதோட முழு பலனையும் நீங்கள் வாங்க முடியும். ஏன்னா லலிதா சகஸ்ரநாமம் எத்தனை ஒரு சக்தி வாய்ந்த அந்த வழிபாட்டு முறை. அது எவ்வளோ படிக்கிறதாகட்டும், காதில் கேட்டாலே அதோட புண்ணியங்கள்ன்றது அப்படியே நமக்கு சேரும். இது மார்கழி மாதங்கிறது, அம்மன் வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதுவும் லலிதாம்பிகைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ அதை பற்றின ஒரு விஷயந்தான். அந்த லலிதா சகஸ்ரநாமம் முழுசாக படிக்க முடியாதவங்க கூட இந்த விஷயத்தை சின்னதாக நீங்கள் ரொம்ப ஷார்ட்கட்டில் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க. அதுதான் சொல்லியிருக்கேன். மிராக்கிள் டைம் பார்த்துட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் விரலி மஞ்சள் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு அந்த விரலி மஞ்சள் பார்த்திங்கன்னா அப்படியே வராகி ரூபமாக அப்படியே மாறி அவங்களுக்கு காய்ச்சி கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள் அந்த விரலி மஞ்சள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கல்ல. அந்த சிஸ்டர் கையில் பிடிச்ச மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. இந்த விரலி மஞ்சள் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், 2 கண், அந்த வாயெல்லாம் தனியாக எடுத்து வச்ச மாதிரி அழகாக ஒரு குட்டி வராகியை பார்க்குற மாதிரியே ஒரு போஸ் இந்த விரலி மஞ்சளில் கிடச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காமிக்கிறேன். அது அவங்க அழகாக கையில் வச்சுருக்கும் போது ஒரு குட்டி பேபி வராகி மாதிரி தெரியுது எனக்கு பார்க்கும்போது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா? இது கொஞ்சம் கூட நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லா நம்மளை அழகாக பார்க்குற மாதிரி இருக்கும். உங்கள் கண்ணுக்கும் இந்த விரலி மஞ்சள் பார்க்குறக்கு வராகி மாதிரியே தான் சிஸ்டர் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற ஒரு வீடியோக்களும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள், அனுபவபூர்வமான பல விஷயங்கள் நான் பதிவிட்டுட்டு வரேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பரிகாரங்கிறது இது என்னென்னா, ஒரு மாதத்தில் நீங்கள் செய்கிற பரிகாரன்றது ஒரு 8 நாளில் நீங்கள் செஞ்சாலும் கூட அதோட பலன்கிறது உங்களுக்கு கை மேலே கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயம் உங்களுக்கு இருக்கும். இது என்னென்னா, லலிதா சகஸ்ரநாமம் பார்த்திங்கன்னா அன்னை லலிதாம்பியோட வாக்குப்படி அவங்களோட வாக் தேவதைகள்னு சொல்லக்கூடிய 8 தேவதைகள், 8 வாக் தேவதைகளை வச்சு தான் அந்த லலிதா சகஸ்ரநாமம் அந்த ஃபுல் பாராயணமே வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்கள நினச்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான் இது. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்க இந்த வராகி அன்னை நம்மளோட சகோதரியோட பாப்பா வரைஞ்சிருக்காங்க. உங்ககிட்ட காமிக்க சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நம்மளோட சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் காமிங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்கன்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க. பாப்பா வரைஞ்சது எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, அழகாக. எனக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வழிபாடுங்கிறது மார்கழி மாதம் தொடங்கி ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணலாம். அப்படி ஒரு மாதம் பண்ண முடியாதவங்க நீங்கள் எந்த நாள் வேணாலும் தொடங்கலாம். பர்டிகுலர் டைமிங் இருக்குது. அந்த டைமிங் என்னென்னா, ஒன்றா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். காலையில் 3:30 to 4:30 அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா காலையில் நேரம் 6 to 7க்குள்ளே இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கணும். இந்த வழிபாடுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இது நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி கேட்டாலுமே அப்படியே நடந்துடும். அது நடக்காமல் போகிறக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது உங்களை யோசிக்க வைக்க முடியாத அளவுக்கு ஒரு மேஜிக்கை பண்ணி வச்சிரும் இந்த விஷயம். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரில் இந்த மாதிரி கட்டம் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க.
நான் எப்படி வரைஞ்சிருக்கனோ அதே போல் ரெட் கலர் பேனாவாலேயே வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? ரெட் கலர் பெனில் தான் இது செய்யணும். ஒரு சில முறைக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்குன்னா நான் அதை சொல்லியிருப்பேன், இது இல்லைன்னா அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சில விஷயத்துக்கு அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பண்ண முடியாது. அதனால் நான் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க. 2 லைன் வரைஞ்சிட்டு அந்த கார்னர்லையும் 4 பிறை இருக்க மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ மேலே இருக்க அந்த பிறையில் வந்துட்டு வம் வம் அப்படிங்கிற இந்த 2 எழுத்து வார்த்தைகளை 2 கார்னர்லையும் வந்து நீங்கள் எழுதணும், அதாவது மேல் பகுதியில். சரிங்களா? அதே போல் அந்த கட்டத்தோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பிறையில் வந்துட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை வந்து 2 சைடு வந்து எழுதி வைக்கணும். இது வந்துட்டு உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு வீடியோவாகவே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு கீழ்ப்பகுதியில், மேல் பகுதியில் வம் கீழ்ப்பகுதியில் ஒம்னு எழுதணும். இப்போ நான் வீடியோவாகவே உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். பார்க்குறீங்க இல்லையா? இப்படி வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி எழுதி வச்சுட்டு இப்போ சென்டரில் அந்த 8 வாக்தேவதைகளோட பெயர்களையும் வந்து நம்ம எழுதி வைக்கணும். சரிங்களா? இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கேலண்டர் அட்டையோ இல்லை ஏதாவது ஒரு சாதாரண ஒரு நோட்டு பேடோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, ஒரு நோட் அட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வெள்ளை பேப்பரில் இப்படி வரைஞ்சி அதை ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செல்லோ டேப் போட்டு கூட ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மார்கழி மாதம் முடிகிற வர டெய்லியும் காலையில் குளிக்க முடியாட்டி கூட பரவாயில்ல, ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாச்சு இந்த வழிபாடு வந்து செய்யுங்க. நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் நினச்சி கேட்கலாம், எவ்வளோ விஷயம் வேணாலும் கேட்கலாம். அதில் ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆயிரும், தாறுமாறான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சொல்லலாம். இந்த விஷயத்துக்கு வந்து அத்தனை ஒரு பவர் இருக்குது. இப்படி வரைஞ்சி வந்து அதை வச்சுக்கோங்க. இப்போ அந்த 8 வாக்தேவதைகளோட பெயர்களையும் உங்களுக்கு காமிக்கிறேன், அது எப்படி எழுதியிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். சென்டரில் அந்த கட்டத்தில் வந்துட்டு இப்படி வந்து எழுதணும். அதாவது அந்த வாக்தேவதைகளோட பெயர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வசினி, காமேஸ்வரி, அருணா, விமலா, ஜெயினி, மோதினி, சர்வேஸ்வரி, கௌலினி. இதுதான் அந்த 8 வாக்தேவதைகளோட பெயர்களும். இதை வந்துட்டு அந்த கட்டத்தில் வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒரு நோட்டில் வந்துட்டு ஒட்டி வச்சுக்கோங்க, ஒரு அட்டையில் இப்படி ஒட்டி வச்சுட்டு அந்த காலையில் நான் டைமிங் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டைமிங்கில் எந்திரிச்சு அன்னைக்கு வந்து ஒரு தீபம் வச்சுருங்க. நீங்கள் எப்பவும் காமாட்சி தீபம் வச்சாலும் சரி, இல்லை வராகி அன்னைக்குன்னு ஒரு அகல் தீபம் வச்சுருப்பீங்கள, அது வச்சாலும் சரி, ஒரு தீபம் வந்து வச்சுட்டு மனசார எந்திரிச்சு இந்த அன்னையரோட பெயர்களை வந்துட்டு நீங்கள் அந்த வம் அந்த வார்த்தையை சேர்த்துட்டு இவங்களோட பெயரை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். வம் அந்த வார்த்தைகளோட சேர்த்தே இவங்களோட பெயர்களையும் நீங்கள் எழுதி வந்து அப்படி ஒட்டி வச்சுக்கலாம். அப்படியும் நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. சரிங்களா? இப்போ அதையும் நான் உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிட்டு இப்போ எப்படி இவங்களோட பெயர்களை சொல்லணுன்னா, நீங்கள் வழிபாடு செய்யும் போது மனசார உங்கள் பிரார்த்தனைகளை வேண்டிட்டு வம் வசினி, வம் காமேஸ்வரி, வம் அருணா, வம் விமலா, வம் ஜெயினி, வம் மோதினி, வம் சர்வேஸ்வரி, வம் கௌலினி. இப்படி வந்து அந்த பெருகளை சொல்லிவிட்டு அன்னைக்கு மனசார ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு நான் நினைக்கிற விஷயம் சத்தியமாக நீங்கள் செஞ்சு கொடுத்துருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் நல்லா வேண்டிக்கோங்க. சரிங்களா? இவ்வளவு தாங்க இந்த விஷயம். கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்டுட்டோ இல்லை பீரியட்ஸ் டைம்லையோ இந்த வழிபாடு வந்து செய்யக்கூடாது. இந்த வழிபாடுகள் நீங்கள் ஒரு 8 நாளைக்கு, ஒரு மாதம் ஃபுல்லாக செய்ய முடியாதவங்க கூட ஒரு மாதம் ஃபுல்லாக செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள் எல்லாம் கூட பயங்கரமான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்களால் நம்ப முடியாத ஆச்சரியங்களை வந்து இந்த விஷயம் ஏற்படுத்தும். இந்த வழிபாட்டுக்கு வந்து அத்தனை ஒரு சக்தி இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் இது செய்யறதுங்கிறது. அதனால் நீங்கள் இது ஒரு மாதம் ஃபுல்லாக செய்யறதுங்கிறது இன்னும் விசேஷம். என்ன ஒரு விஷயம்னா, இதை நீங்கள் செய்யும் போது அந்த ஒரு மாதமுமே நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம செய்யணும். இந்த மாதிரி நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடக்கூடாது. ப்ளஸ் வந்துட்டு தலைக்கு குளிச்சிட்டாலும் பண்ண முடியாது, பீரியட்ஸ் ஆகிட்டிங்கன்னா பண்ண முடியாது. அந்த டைமில் வேணால் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் அது கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா வீட்டில் யாராவது ஒருத்தங்க, வீட்டில் மற்றவங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் கூட யாராவது ஒருத்தவங்க விரதம் இருந்தும் கூட இது பண்ணலாம். நான்வெஜ் ஒரு மாதம் சாப்பிடாம, இல்லை ஒரு 8 நாளைக்கு நீங்கள் இதை கடைப்பிடிச்சாலும் கூட அந்த 8 நாளைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம யாராவது ஒருத்தர் இந்த வழிபாடை வந்து வீட்டில் செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அந்த குடும்பத்துக்கே சேர்த்து சுபிக்ஷத்தை கொடுக்கும். நீங்கள் ஒருத்தர் செய்கிற வழிபாடு அந்த குடும்பத்துக்கே வந்து அது பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அத்தனை ஒரு சிறப்பு இதில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு எப்படி டைமிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. 8 நாட்களும் காலையில் எந்திரிச்சிட்டு குளிக்க முடிஞ்சால் குளிங்க, இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாச்சு தீபம் வச்சு எந்திரிச்சோன்னு இந்த வழிபாடு வந்து செய்யுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தாங்க டைம் ஆகும். ஒரு அட்டையில் ஏற்கனவே இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க.
அப்புறம் எந்திரிச்சோன்னா நீங்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். இதை நீங்கள் தூக்கியெல்லாம் போட வேண்டியதில்லை, அப்படியே உங்கள் பூஜை அறையிலேயே அந்த ஸ்டிக் பண்ணி அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? கட்டாயம் செய்யுங்க. நடக்காத பல விஷயங்கள் இந்த மாதத்தில் இதை நீங்கள் செய்கிறது மூலமாக அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது நடக்கிறதுக்கு. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டு இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.